அண்ட் ஓவர் த ஸ்டேஜ் என்னோட பிக்கெஸ்ட் சேலஞ்சாக இருந்தது என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேக் ஆனதுக்கப்புறம். ஸோ தட் இஸ் மை பிக்கெஸ்ட் சேலஞ்ச் டு ஓவர் கம். அது வந்து ஒரு ஸ்டேஜ் நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ இப்படி ஒரு ஒரு ஹேக் ஆகுது அப்படின்னா நம்மளோட உழைப்பு எல்லாம் போன மாதிரி இருக்கும். ஸோ அதை ரிவைவ் பண்ணுறது ஒரு பிக்கெஸ்ட் சேலஞ்சாக இருந்தது. அண்ட் வித் லாட் ஆஃப் டெக்னிக்கல் ஹெல்ப் தான் அதை வந்து பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் பற்றின ஸ்கில் மட்டும் இருந்தால் பத்தாது. இப்போ நீங்கள் ஒரு டான்ஸர் அப்படின்னா உங்களுக்கு டான்ஸ் மட்டும் தெரிஞ்சால் பத்தாது. அந்த கண்டென்ட் க்ரியேஷன் அப்படின்னு போகிறப்போ உங்களோட பிக்கெஸ்ட் சேலஞ்ச் என்னவாக இருக்கும்னா உங்களால் டைம் வந்து அதுக்கு ஒதுக்க முடியணும், கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியணும், கிவ் அப் பண்ணாமல் இருக்க முடியணும், அண்ட் உங்களை செல்ஃப் மோட்டிவேட்டடாக வச்சுக்கணும். அதே டைம் மோட்டிவேஷன் இல்லாதப்பவும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு மைண்ட் செட்டப்பில் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த எல்லா சேலஞ்சஸையுமே உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும். இதில் ஏதோ ஒன்று இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக கிவ் அப் பண்ணிடுவீங்க. அண்ட் ஆல்சோ சோஷியல் மீடியா அப்படிங்கிறது வந்து ஒரு பீப்புள்ஸ் கேம்.